ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், திட்டுறதை தெரியாம எப்படி திட்டணும், எப்படி வேலை வாங்கணும். He has a huge fan following. You will not believe. அந்த நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கப்போ என் தம்பி வந்து அவரோட இன்டர்ன், அவங்க எல்லாம் ஒரு சைட்ல இருப்பாங்க, நம்மள வேலை வாங்குவாங்க, எதுவுமே தெரியாது. He just has a knack of doing things and he gets it done so wonderfully. Any complicated case, anything, அவரோட யூனிட்ல வந்ததுன்னா you do not have to worry. Even now when we all have branched out, spread our wings and there is some difficulty where we need tertiary care support, sir is the person whom we call immediately. Early morning 2 o'clock கூப்பிட்டாலும் சரி, எப்ப கூப்பிட்டாலும் அனுப்பு சிவா பாத்துக்கலாம். அதை தவிர ஒரு வேர்ட் வந்ததே கிடையாது சார் கிட்ட. இன்னி வரைக்கும் அவரு கை பிடிச்சு சொல்லி கொடுத்த சர்ஜரி ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணும் போதும் ஒரு நாட் போடுறப்போ 3 முடிச்சு போட சொல்லி கொடுக்கணுமா, போட்டாருல உங்க வீட்டுக்காரர், உனக்கு தெரியாதா, ஒழுங்கா டைட்டா போடு அப்படின்னு சார் சொன்ன அந்த டயலாக் ஸ்டூடெண்ட் டேஸ்ல இன்னுமே காதுல ஒலிச்சுட்டே இருக்கும் every time you operate. So I am so blessed to have trained under somebody like that. Thank you sir for accepting our invitation and coming here. Thank you. Actress Aishwarya Rajesh, அவங்கள பத்தி ஒரு வீடியோ எங்க டீம்ல இருந்து we were doing research on. We all know that she is a very versatile actress. We see her in movies. We know that she does a lot of women-centric movies. Not a lot of them do that, Ilya. We have heroines playing next to big heroes. Ana ஒரு லேடியா who's come from no background made her own success story. There was a video which my team brought out to me a couple of days ago. Man, you all should watch it. It was so inspiring. Such a self-made, versatile actress. Thank you for accepting our invitation and being a part of this evening. Srimad Mahati. What do I say about her? My best friend. எங்க ஃபேமிலி எனக்கு அலோவ் பண்ண ஒரே ஃப்ரெண்ட். எங்க அம்மா, அப்பா, எங்க மாமியார், மாமனார், என் தம்பி, எங்க வீட்டுக்கார் எல்லாரும் சேர்ந்து எஸ் ஓகே பேக்ரவுண்ட் செக் ஆல் டன். Because all through school, college, there's no time to make friends. அது என்ன ஃப்ரெண்டு, படிக்கணும், family, அவ்வளவுதான் அப்பா. So somebody who entered, there is this saying where we say there are friends, there is family, and then there is friends who become family. So she is one such. I'm so happy to have her here amongst us. We all know she's a very talented Carnatic musician, playback singer, but she is such a multitasking queen that sometimes it's very impressive and inspiring too. And Dr. Sri Kumar, her husband, Dr. Arun, I think I don't know if they had to make a compromise, but I'm very happy that our paths crossed in life and more than 10 years I guess, and they are part of family. Then Papa ko birthday party na kandipa if Mahati is traveling, Sri is there. It's unsaid. So thank you so much for being here today evening. This is a very small talk on what is cosmetic gynecology. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் காஸ்மெட்டிக் கைனகாலஜி படிக்க போறேன் அப்படின்னா ஆல் ஐப்ரோஸ் ரேஸ்ட். காஸ்மெட்டிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் எதுக்கு, நம்ம படிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் செகண்ட் மார்க்குக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா போத்தாது, ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு எவ்வளோ மார்க்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜில வளர்ந்தது. தீபாவளி வருதுன்னா அன்டிஸ்டர்ப்டா 18 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா. ஆஹா அப்படின்னு இருக்கும். நானும் என் தம்பியும் எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ண ஒரே பண்டிகை சரஸ்வதி பூஜை. ஏன்னா அன்னைக்கு புக்ஸை வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு கைனகாலஜிஸ்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி ஏன் படிக்கணும்னு நினைச்சாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வேக்கனிங் இல்லை டீசென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரோட வைஃப் கிளினிக் வந்திருந்தாங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாங்க. அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூரின் டெஸ்ட் கொடுத்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த அம்மா நர்ஸ் வெளியே போறாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேக்குறாங்க, பாப்பா நீ எங்கேயோ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க, எனக்கு 4 நார்மல் டெலிவரி ஆகியிருக்கு. I feel very loose down there. My husband is never happy.
I am worried that my marriage might be risky. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நாங்க முன்னாடி ட்ரை பண்ணும்போதெல்லாம் சர்ஜரி பண்ணி டைட்டன் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் 4 குழந்தைங்களை வச்சுட்டு என்னால ஒரு சர்ஜரி பண்ணிக்க முடியாது. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்போ frankly I didn't have an answer. உங்களுக்கு கீகல் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குறோம், நீங்க அதை கத்துக்கிட்டு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்ல முடிஞ்சது. ஸோ தட்ஸ் வென் இட் காட் மீ திங்கிங், இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேர்ல்ட் ஓவர் இருக்கா? இப்போ ஒரு சவுத் இந்தியால இருக்கிற ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு கேள்வியை தைரியமா ஒரு டாக்டர் கிட்ட கேட்கறாங்கன்னா, அப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் திஸ் மஸ்ட் பி அ கன்சர்ன். ஸோ இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, there was another lady, ஒரு யங் கேர்ள் 23-24, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது டாக்டர், வாட் ஷுட் ஐ நோ, வாட் ஆல் ஷுட் ஐ டூ, வாட் ப்ரிகாஷன்ஸ் ஷுட் ஐ டேக் அப்படின்னு வரப்போ நம்ம we will do a routine check, we'll see if they are okay, general health condition நல்லா இருக்கா, folic acid ஸ்டார்ட் பண்ணுங்க if you're planning pregnancy, 3 months ஆன்டினேட்டலா எடுத்தா நல்லது, டென்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா அதை அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வல் கன்சல்டேஷன் பண்றப்போ she was asking me, எனக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு என்னோட வல்வல் அண்ட் வெஜைனல் ஏரியா, பேஸ்ட் போடலாமா டாக்டர்? கோல்கேட் பேஸ்ட் போட்டா கரை எல்லாம் போகும்னு சொல்றாங்களே, பேஸ்ட் போடலாமா, இல்ல மஞ்சள் தேய்க்கலாமா, டர்மரிக் நல்ல கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சா இது போகிடுமா அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸ்லி ஐ நியூ த ஆன்சர் டு தட் கொஸ்டின் இஸ் நோ. இதெல்லாம் கண்டிப்பா தேய்க்க கூடாது அப்படிங்கிறது தெரியும். பட் வாட் குட் ஐ பாசிபிளி டெல் ஹர்? நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் குறையும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ didn't have an answer. So all I told her is, நீங்க ரொம்ப சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்க ஜென்டல் சோப் யூஸ் பண்ணுங்க, வெயிட் குறைங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா பிக்மெண்டேஷன் குறையும், இது மட்டும் தான் சொல்ல முடிஞ்சதே தவிர மோர் ஐடியாஸ் டாக்டர்ஸ்க்கு அப்போ இல்லை. Then came this speciality called Cosmetic gynaecology. இப்போ முதல்ல வெறும் obstetrics, அதாவது டெலிவரி பண்றது, பிரெக்னெண்டா இருக்கவங்கள பாக்குறது, அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறது, அப்புறமா gynaecology, ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றது, தேவைப்பட்ட கருமுட்டை பையில கட்டி வந்தா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, அதுக்கான ஸ்பெஷாலிட்டி உருவாச்சு. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு பிரிவு வந்துச்சு, லாப்ரோஸ்கோபி, ஹிஸ்ட்ரோஸ்கோபி. தென் யூரோ கைனகாலஜி, யூரின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இறங்கியிருந்தா அதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஃபீட்டல் மெடிசன் அப்படின்னு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி வந்தது, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ஸ்கேன் பண்ற பிரிவு. ஸோ இதெல்லாம் வரப்போ there was a need, so such specialities picked up. Similarly, this is a latest speciality of obstetrics and gynecology, where we will be addressing about these feminine issues, urinary incontinence, and trying to provide as much as non-surgical options available. What is the need அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். இது என்ன பாப்பா புதுசா இப்ப என்ன சொல்றீங்க, why did this suddenly drop down அப்படின்னு பார்த்தா, fascinatingly it is not something new. As early as 7th centuryலயே labial surgeries பண்ணிருக்காங்க, and textbooksல 17th surgeryல இருந்தே these are described. And loose vaginaக்கு vaginal tightening பார்த்தோம்னா almost 1000 years ago textbooksலயே they have described all this. இதுல என்னன்னா they have used primitive things, heated stones எடுத்து vaginaக்குள்ள போட்டு that will cause tightening, இல்ல heated rods vaginaக்குள்ள போட்டு that will cause tightening அப்படின்னு Egyptians and Romans நம்பி இருக்காங்க, practice பண்ணிருக்காங்க. The concept is not changed. We are still using thermal energy, but the technology has evolved such that we have many more options these days. Of course, there are terms like, if you go online and search, there are terms like designer vagina, Barbie vulva. Yeah, these are claimed to be done in the procedures மூலமா. But there is also a very good functional aspect to it. Now let's see how it helps women functionally. The aim of these services is mainly, of course, to enhance the appearance. If people think it's looking big, it's disturbing them when they are wearing tight clothes or a swimsuit, or it's giving them chaffing, அது ஒரசல் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துலலாம் இதை யூஸ் பண்ணலாம். And restoring function, ஒரு post menopausal லேடிக்கு இருக்கிற itching, chronic dryness, அதுக்கெல்லாமும் இது ஹெல்ப் பண்ணுது. ஏன் இதெல்லாம் லேடிஸ்க்கு நடக்குது? Why is this mainly happening அப்படின்னு பார்த்தா, these are caused by the damage nu sollakudadu, the tissue changes that occur during pregnancy, childbirth, or even such ipo when we age
what happens? And the aging nala, decreased collagen nala, these changes occur. This was an interesting fact when I started reading about this subject. More than 1/3 of women 40 years ku mela, they have some form of feminine hygiene issues, and 60 years ku mela almost 50% அவங்களுக்கு வந்து இருமுனா தும்மனா யூரின் வர பிரச்சனையோ இல்ல யூரின் வர மாதிரி இருக்கு பாத்ரூம் போறதுக்குள்ள காலையே வடிஞ்சு வந்துற பிரச்சனையோ இல்ல மல்டிபிள் டைம்ஸ் டியூரிங் த நைட் எழுந்துக்கிற ப்ராப்ளமோ இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் பீன் ப்ரூவன் இன் ஸ்டடீஸ். So these are more common than we actually think, and idhula enna sad part na only 40% of them reach out for medical help. They feel too embarrassed to talk about this to a doctor or to talk to their children. ஏன்னா பசங்க எல்லாம் வளர்ந்துடுறாங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு யூரின் லீக் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை சொல்றதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப சங்கடப்படுறாங்க. The usage of continence pads, diapers in the age group la paatha, it's unbelievably high. In the US, it's more than the usage of newborn diapers. There is this new term that is introduced in the specialty la called GSM, genitourinary syndrome of menopause. Ipo menopause na avangaloda ovaries thoonga poidudhu. I mean, we are all born with these many number of eggs. Masam one gets recruited, gets ready for pregnancy. And then when the number of eggs finish, the ovaries go to sleep. Appo, what happens is the estrogen level comes down. When this comes down, ladies get vaginal dryness, burning, irritation, lack of lubrication, pain illa discomfort during sexual intercourse, and all urinary related problems ரொம்ப காமனா பார்க்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த thermal energy சில லேசஸ்ல நான் thermal energy யூஸ் பண்ணி there is this collagen remodeling that happens which helps in tightening. One such device is HIFU. ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, லேசர்ஸ் இருக்கு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, HIFU இருக்கு. இதுல what happens na இந்த ஒரு டிரான்ஸ்டியூசர் ப்ரோபை நம்ம வெஜைனாக்குள்ள இன்சர்ட் பண்றப்போ that revolves 360 degrees and it produces 65 degrees heat in 0.1 second. யாருக்கும் அந்த சூடு தெரியாது, அவங்க அதை உணர மாட்டாங்க. It goes little deep inside. இதனால there is new collagen formation. Fibroblasts எல்லாம் stimulate ஆகி collagen form ஆகுது. இப்ப ஈஸ்ட்ரோஜன் குறையிறப்ப என்ன ஆகுது, அந்த யூரின் போற டியூப்ல ஒரு கிங்க் வந்துருது. சோ அந்த இடத்துல கொஞ்சம் யூரின் ஸ்டாக்னேட் ஆகுது. இன்ட்ரா அப்டாமன் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ when the lady coughs, அப்போ they have a leak. ஒரு நல்ல ஒரு பலுவான ஒரு பொருள் தூக்குனா அப்போ லீக் இருக்கு. ஜோரா 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிச்சா அப்ப லீக் இருக்கு. சோ அந்த மாதிரியான எம்பாரசிங் சிச்சுவேஷன்ஸுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். சோ இந்த ப்ரொசீஜர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is non-surgical. முன்னாடி எல்லாம் we used to say Kegels exercise try பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுங்க, bladder diary யூஸ் பண்ணுங்க, ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேல தண்ணி எடுக்காதீங்க. We used to give such options because people do not want to undergo surgery for a problem like this. So in the procedure nala benefits பார்த்தோம்னா non-surgical, இதுல எந்த ஹார்மோனல் யூஸுமே கிடையாது. There is no anesthesia, there is no downtime. Anesthetist இருக்கிறாரு. Okay, these are fast procedures, less than 20 minutes தான் ஆகும், virtually painless, quick in-office procedures பண்றோம். They get back to doing their regular activity the very same day. So எந்த மாதிரியான கம்ப்ளைண்டோட இந்த பிரச்சனைக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா vaginal laxity, லூஸா இருக்கு, 4 normal deliveries இல்ல instrumental deliveries ஆயிருக்கு அப்படின்னா, இருமுனா தும்முனா யூரின் வருது அப்படின்னா, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கப்போ பெயின் இருக்கு அப்படின்னா, chronic dryness, itching இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இல்ல அங்க இருக்கிற lips of the vulva அது வந்து ரொம்ப டார்க்கா ஹைப்பர் பிக்மெண்டடா இருக்கு அப்படின்னா, if they are not comfortable during their sexual contact, and if there is vaginismus. இந்த vaginismus அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. ஜென்ரலா நம்மளுடைய கன்சல்டேஷனுக்கு குழந்தை இல்ல டாக்டர், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. கூட பேரண்ட்ஸ் வருவாங்க, இன்லாஸ் வருவாங்க, கப்பல் வருவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறப்போ எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர், ஆனா குழந்தை இல்ல. சரி, அந்த கப்பலை மட்டும் வச்சு பேசுறப்போ the lady is so scared of sexual contact that they have never had contact for the last 5 years. இது infertility OP ல ரொம்ப காமனா நம்ம பார்க்கிறது.
So they are so scared of the thought of penetration that they just cannot go ahead. But family க்கு இது தெரியவே தெரியாது. எல்லாமே நல்லா நடக்குது, நேரம் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் தான் நினைப்பாங்க. So in the vaginismus க்கு there are treatment options in cosmetic gynecology. So these are the non-surgical treatment options that we offer. என்ன யூஸ் பண்ணா அங்க இருக்க ஏரியா நார்மல் கலருக்கு வரக்கூடும். It is a known fact. நம்ம ஊர்ல இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு கண்டிப்பா வல்வல் ஏரியா இஸ் a tone or two darker than the normal skin. In people யாருக்கெல்லாம் அந்த பிடிக்கலையோ அவங்களுக்கு we have medically graded peels that can be used. These procedures are best done by a gynecologist. அங்க இருக்கிற ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கு, வல்வல் ஹார்மனி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து எக்ஸாமின் பண்ண பிறகு அந்த மெடிக்கல் சூப்பர்விஷன் these can be done, and trust me, it gives you really good results. Mommy makeover. This is the hot cheesecake. It is very famous even in India. Northern parts la ரொம்ப famous ah நடக்குது இது. Postpartum period is a real struggle இல்லையா? After a delivery or two deliveries, the woman finds it so difficult to get back to their previous shape, physically, emotionally also, because to take care of two small human beings is not a joke. அதே சமயம் to manage work professionally, அப்படி இருக்கப்போ முதல் டெலிவரிக்கு பண்ண மாதிரி நிறைய பேரால ரெண்டாவது டெலிவரிக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, டயட் பண்ண முடியாது, and they never get back to their pre-pregnancy weight. So அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு non-surgical makeover options இதுல இருக்கு. Here dark circles க்கு ஒரு simple 10 minutes treatment இருக்கு. பாடி கான்டூரிங்க்கு non-surgical HIFU அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி பண்றோம்னா they get the procedure done, அதுல fat mobilize ஆகும், immediately we take them to a place where they do a little bit of exercise and then they go back home, and we ask them to continue. இப்போ ஒண்ணுமே இல்லாம எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறதுக்கு this gives a very good approach. Again, vaginal tightening also can be offered in the மாதிரியான patientsக்கு. PRP and mesotherapy. எத்தனை பேர் இங்க PRP கேள்விப்பட்டிருக்கீங்க? PRP for face, PRP for hair. It's very common. Almost 1970s ல இருந்தே it has been approved, and we have medical specialities லயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்ல ENT ல மஸ்குலோஸ்கெலிட்டல் ல ஆர்த்தோ ல எல்லாமே நாங்க யூஸ் பண்றோம். ஸோ PRP ஏன் ரொம்ப சேஃப்? நம்மளோட ஓன் பிளட் எடுத்து அதுல இருந்து PRP ரெடி பண்ணி எங்க தேவைப்படுதோ அங்க நம்ம அதை இன்ஜெக்ட் பண்றோம். இதனால நிறைய growth factors secrete ஆகும். So because of this, collagen formation is there. Carboxy therapy. டைம் ஸ்கொயர்ல இது லஞ்ச் தெரப்பி, லஞ்ச் செஷன் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்களாம் நியூயார்க்ல. பிகாஸ் இட் ஜஸ்ட் டேக்ஸ் தட் மச் டைம் டு டூ திஸ். போட்டாக்ஸ். இப்போ வெஜைனிஸ்மஸ் நம்ம பேசின மாதிரி இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் பிஹேவியரல் தெரப்பி, reassurance for the lady, and then when she accepts the idea, botoxன்றது ஒரு சின்ன injection which is given in that area, so it paralyzes the muscle. பெயின்ங்கிறது சுத்தமாவே இருக்காது அந்த லேடிக்கு. labial augmentation with fillers அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. இது எல்லாமே கம்பைன் பண்ணி லைட்டனிங், டைட்டனிங் அண்ட் ரீஜுவினேட்டிங் தெரப்பி அப்படின்னு நம்ம ஆஃபர் பண்றோம். முன்னாடி பேசின மாதிரி எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ் ஃபார் யூரின் லீக் இஸ் ஆல்சோ a very promising treatment. இதெல்லாம் தனித்தனியா பண்ணாம காம்பினேஷன் தெரப்பீஸா ஒரு எனர்ஜி பேஸ்ட் டிவைஸும் ஒரு PRP பண்றப்போ there is very good tightening, யூரின் லீக்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய கம்மி ஆகுது. மைக்ரோ நீட்லிங், வேம்பயர் ஃபேஷியல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபேஷியல் பண்ணாம அதே மைக்ரோ நீட்லிங் அந்த பென் வச்சுட்டு there are mesotherapy. All these options available for each and everyone's need. Oh yes, we have this too. For people who have orgasmic dysfunction, O-short and G-short options are there. These are the surgical techniques that can be involved for people who request, but we are a little skeptical. Body dysmorphic disorder illaya, after a good psychological consultation or a psychiatrist approve panna piragu, and if it is medically indicated, vaginoplasty, perineoplasty, and if the woman desires by herself, not because she is pressurized by a partner, appo the other surgeries like clitoral hood reduction, hymenoplasty, labia minoroplasty and majoroplasties are done. So what is special about
the laser and cosmetic gynecology center here at Bharath Specialty Hospital, Abdin Pata. One, the caregiver is fully qualified. Number two, we have all these equipments certified by the American College and imported from Spain. We do not have any locally made or unapproved equipments being used here. We first set realistic goals. எது possible இல்லை அப்படிங்கிற goals set பண்ணிட்டு we move forward, and a multidisciplinary approach is used. A plastic surgeon, a psychiatrist are all involved in the decision making progress, and a comprehensive post-treatment care is also given. Is there anybody who would like to look aged? Other than, I think, my dad and triple S uncle, everybody, all of us have black hair. அது வந்து நிஜமாலே உண்மையா இல்ல. We all like to look young all the time. So nobody likes aging, right? Even Pioneer sir. I've asked him one day, sir, ஏன் சார் நீங்க கலர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, I'm aging like wine, Siva அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. So it's to look young and to look your best is a human instinct. So there's nothing wrong about it. My friend was saying yesterday, 1990s ல ஒரு பியூட்டி பார்லர் போறதுக்கே கூட எல்லாரும் ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஒரு பியூட்டி சலூன் நான் போயிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு போனா ஓகே, மற்ற எதுவுமே நம்மளோட நார்ம்ஸ்ல அக்செப்ட் பண்றது இல்ல. பட் நவ் கோயிங் டு பியூட்டி பார்லர், ஐ வாஸ் டெல்லிங் மை ஃப்ரெண்ட், ஐ திங்க் ஐ வாண்ட் டு கெட் தட் கோல்ட் ஃபேஷியல் டன், அண்ட் ஷி வாஸ் லைக், நீ எந்த காலத்துல இருக்க, கோல்ட் ஃபேஷியல்லாம் இப்ப யாரு பண்றாங்க, கெட் ஹைட்ரா ஃபேஷியல் ஒரு வேம்பயர் ஃபேஸ் லிஃப்ட் தான். ஸோ நம்ம அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். ஒரு இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லைன்னா இட் யூஸ் டு பி சச் அ பிக் சோஷியல் டேபு கொஞ்ச நாள் முன்னாடி. பட் ஆனா இப்ப பார்த்தா தடுக்கி விழுந்த ஃபர்டிலிட்டி கிளினிக். IVF is done so commonly. We have a very qualified embryologist here. She'll agree with me how many cases you do in a day. So it is very, very, very commonly done. Adhe madri, there is a need for this. Hence, it is coming up in a big way. So, nammaloda women know, for them to feel as a whole, not to lose their self-confidence. In the urinary tract infection irukkavangalukkellam paathomna, avlo ஒரு medical problems like rashes, இல்ல ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ரெக்கரண்ட் யூடிஐ பார்க்குறோம். அண்ட் சோஷியலி தே ஆர் சோ டிஸ்டர்ப்ட். ஏன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ ஈவன் இஃப் தேர் இஸ் அன் ஈவெண்ட், அங்கே போய் சிரிச்சுட்டா யூரின் லீக் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கள டிப்ரெஷன் இஸ் வெரி காமன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து சஃபர் பண்ணாமல், ஃபார் தெம் டு ரீக்ளைம் தேர் இன்டிமேட் வெல்னஸ் அண்ட் ஃபார் தேர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தீஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் வெரி குட். Let's aim at adding life to their years and not years to their life. Thank you for the... Siva Ranjani. எனக்கு வந்து this is a very very new topic. நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து we've heard about botox, fillers, நிறைய surgeries என்னென்னமோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். I was visiting to Dr. Sri Kumar and I was discussing a lot. அவர் வந்து he's also into cosmetic surgeon basically. So நான் நிறைய விஷயம் டக்குன்னு இந்த டாபிக் வந்த உடனே I was little எனக்கு என்னடா இது இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்றது, இட் வாஸ் a big eye opener தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். And firstly, congratulations for talking out this topic and speaking it loud. And இதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் டாக்டர் சிவரஞ்சனிக்கு, because today's women, we are so like not, at least in the generation, our women, I feel they very bold, they very open. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் வீட்ல பேசுறதுக்கான ஒரு இது இருக்கு. பட் people நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைக் you go to little கொஞ்சம் பேக்வர்டா போனோம்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கே வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஓப்பனா ஒரு பெரிய விஷயம், ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான் இருந்தது. And I think this is a fantastic job. But எனக்கு வந்து சின்ன வயசுல I'll just share something. சின்ன வயசுல ஒரு ஊசி குத்துறதுக்கே செம்ம பயம். எனக்கு ஃபீவர் வந்தா
பயங்கரமா ஓடுவேன். I still remember there was one doctor ஊசி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்த வச்சேன் நான். ஸோ எனக்கு வந்து so scared of all these இந்த சர்ஜிக்கல். அப்புறம் ரொம்ப நேரம் எப்படி சார் இது வலிக்குமா வலிக்காதா அவ்வளோ கேள்விகள் கேட்டேன். பட் she was saying ஒரு பெயின்லெஸ்ஸா, அப்புறம் வந்து ஒரு நான் சர்ஜிக்கலா, ஒரு பெயின் ஃப்ரீயா, ஜஸ்ட் ஒரு லஞ்ச் டைம்ல பண்ற ஒரு சின்ன ஒரு சிம்பிளா விஷயங்கள்லாம் வந்து அவங்க கத்துக்கிட்டு வந்து இங்க பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ் லெவலா வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் அப்படின்றது ரொம்ப கிளியரா அவங்க பேசினது தெரிஞ்சது. அண்ட் ஐம் ரியலி ரியலி happy to be part of this event, and I wish this reaches lot of people, and நிறைய விஷயங்கள் வந்து people would come out and share. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஓபனா பேசுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. So congratulations and I'm wishing you all the best, Siva Ranjani, and I just have to go ஒரு ஷூட் இருக்கு நாளைக்கு எனக்கு பாண்டியில. That's why I was just little புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கொஞ்சம் I would like to apologize, and நான் இப்போ கிளம்ப போறேன். But it was fantastic being in this event. I'm sure now I'll come someday to actually visit you and experience maybe in whenever she was talking about so many things, and actually நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. So it was very very good, and thank you so much, and thank you. என்னோட நீண்ட கால பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சிவரஞ்சனி அருண் அண்ட் டாக்டர் அருண் பாரி அவர்களுடைய பரத் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்கிற காஸ்மெட்டிக் gynaecology ஃபெசிலிட்டி. I wish it all success, and anybody who walks in here, you can be assured that you are in this best hands ever. So அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த விஷஸ் நாங்க சொல்லிக்கிறோம். So I would like to invite Dr. Srikumar.